அருமையான தமிழ் மக்களுக்கு என் இனிமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் காதல் கடிதம் என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம். கதை வாசிப்பவர் சிவசுப்பிரமணி. எந்த இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்றே சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் எங்களது முகம் வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என்றும் கூற முடியாது. எப்போது நாங்கள் சாவோம் அல்லது சாவிலிருந்து மீள்வோம் என்றும் கூற முடியாது. எதிரிகளின் தாக்குதல் எத்தன்மையாயிருக்கும் என்றும் நிச்சயிக்க முடியாது. வெறிபிடித்த ஹிட்லர் முசோலியின் பக்கம்தான் வெற்றி மழை பொழிகிறது என்ற செய்திகள் நிமிஷத்துக்கு நிமிஷம் காதிலே விழுந்து கொண்டிருக்கின்றன. கடலிலே சென்றால் கண்ணி வைத்து பிடிக்கின்றனர், பறந்தால் சுட்டு வீழ்த்துகின்றனர், நடந்தால் சுற்றிலும் நாசம் படையெடுத்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூடாரத்தை விட்டு வெளியிலே சென்றால் தலையிலே செடி கொடிகளை வைத்து கட்டிக்கொண்டு நடக்க வேண்டும். இல்லை இல்லை, நகர வேண்டும். அப்போதுதான் எதிரியின் விமானத்தை ஏமாற்ற முடியும். ஏதோ மரம் செடி கொடி அசைகிறது என்று பகைவர்கள் போய்விடுவார்கள். மனிதன், அதுவும் இராணுவ தொப்பி அணிந்து நேசப்படையை சேர்ந்தவன் என்று தெரிந்தால் போதும், விமானத்திலிருந்து குண்டு பொழியும். சிதறிப்போய் விட வேண்டும், தூள் தூளாக. இது போன்ற பயங்கரம் நிறைந்த வினாடிக்கு வினாடி மரணத்தோடு போராட்டம் நடத்திய அந்த சமயத்திலே கூட நான் அவளுக்கு கடிதம் எழுதுவதை தவறவில்லை. பட்டாள முகாமிலே பயிற்சி பெற்ற நேரம் போக மிச்சமுள்ள நேரமெல்லாம் என் காதலிக்கு ஓலை எழுதுவதிலேயே உற்சாகமாக கழிந்தது. அன்று கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். என் நண்பன் பாலன் அதை பின்னாலிருந்து கவனித்து கொண்டிருந்ததை கூட நான் பார்க்கவில்லை. பாலன் தமிழ்நாட்டிலே தஞ்சை மாவட்டத்திலிருந்து பட்டாளத்திற்கு வந்தவன். என்னோடு நெருங்கி பழகிய நண்பன். சொல்லப்போனால் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் கூட அவன்தான். என்னிடம் அவன் இந்தி கற்றுக்கொண்டான். ஒருவருக்கொருவர் ஆசிரியர்களாக மட்டுமல்லாமல் உடவலன்பு பூண்ட தோழர்களாகவும் இருந்தோம். கடிதத்தை எழுதி தபாலில் போட்டுவிட்டு வந்தேன். பாலன் என்னை பரிகாசமாக பார்த்தான். என்ன பாலா என்றேன். பாலன் ஆரம்பித்து விட்டான். அன்புள்ள கண்மணி சுதேஷுக்கு சுந்தர்பாபுவின் ஆசை முத்தங்கள். அல்லும் பகலும் அனவரதமும் உன் அழகு முகத்தை எண்ணி எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். எதிரி விமானங்கள் வட்டமிடும் போதும் எங்கள் பாசறையை நோக்கி ஆபத்து வருகிறது என்று அபாய சங்கு ஒலிக்கிற போதும் இடியோசை கேட்டு அர்ஜுனா அர்ஜுனா என்று அலறுவார்களே, அதுபோல நானும் பகையோசை கேட்டு சுதேஷ் சுதேஷ் என்று முணுமுணுக்கிறேன். அந்த காதல் மந்திரம்தான் கண்ணே எனக்கு ஆறுதல் வழங்கும் அமுதமாக இருக்கிறது. எப்போதும் இந்த பொல்லாத போர் முடியுமோ? பொன்னழகே, உன்னை ஓடி வந்து அணைப்பேனோ தெரியவில்லை. சுதேஷ், தினந்தோறும் நான் உனக்கு கடிதம் எழுதுகிறேன். நீ பதிலுக்கு ஏன் நாள்தோறும் கடிதம் எழுதக்கூடாது? தெவிட்டு விடும் என்று கருதுகிறாயோ? என் தேனே, முன்பெல்லாம் தினம் ஒரு மடல் எழுதினாய். தினம் கடிதம் எழுதுங்கள் என்று எனக்கு மட்டும் கட்டளையிட்டாய். உன் கட்டளையை சிரமேற்கொண்டு நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நீ மட்டும் ஏன் திடீரென்று 1 மாத காலமாக மௌனம் சாதித்து விட்டாயோ தெரியவில்லையே. சுதேஷ், சுருண்டு போகிறேன் நான். கனவிலேயே உன்னை கண்டு கலங்குகிறேன். சதா என் இருதய பீடத்தில் அமர்ந்து என் பூசைக்குரிய பொன் விக்கிரமாக அமைந்திருக்கும் உனக்கு என் மீது என்ன கோபமோ? என் உயிரே, இதற்காவது பதில் எழுது. எனக்கு உயிர் பிச்சை கொடு. விரையிலே திரும்பி வந்து விவாகம் செய்து கொள்ளவில்லை என்ற ஒரு தவறை தவிர நான் வேறு என்ன தவறு செய்தேன்? விரைவில் வெற்றி வீரனாக வருகிறேன். பதில் பதில். அன்புக்கு அடிமை சுந்தர்பாபு. நான் அவளுக்கு எழுதிய கடிதத்தை அப்படியே மனப்பாடம் செய்து ஒப்புவித்தான் பாலன். அப்போதுதான் தெரிந்தது அவன் என் பின்னால் மறைந்திருந்து கடிதம் முழுவதையும் படித்திருக்கிறான் என்று. காதல் விவகாரங்களில் ஈடுபடும் போதாகட்டும், காதல் கடிதம் எழுதும் போதாகட்டும், காதலியின் பால் கண்ணை வீசும் போதாகட்டும், பக்கத்தில் யார் இருந்து நம்மை கவனிக்கிறார்களோ என்ற பயமே மனிதனுக்கு ஏற்படுவது கிடையாது. சும்மாவா சொன்னார்கள் காதலுக்கு கண்ணில்லை என்று?
அது என் விஷயத்தில் உண்மையாகத்தான் முடிந்துவிட்டது. என்னை அறியாமல் பாலன் கடிதத்தை படித்தது மட்டுமல்ல, நான் குறிப்பிடுவது என் காதல் மாளிகையின் அஸ்திவாரமே குருட்டு கொத்தனாரால் அமைக்கப்பட்ட போலி அஸ்திவாரமாகத்தான் முடிந்துவிட்டது. அப்போதே சொன்னான் பாலன், அடிக்கடி கடிதம் எழுதாதே, கசந்துவிடும் என்று. கை வலிக்க வலிக்க எழுதினேன். கருத்து இனிக்க படிப்பாள் என்று நம்பினேன். ஆனால் நம்பிக்கை நாசமாயிற்று. உலகத்தை நிலை கலக்கிய போர் முடிந்துவிட்டது. ஆனால் என் உள்ளத்தை நிலை கலக்கிய போர் முடியவில்லை. 1000 மடல் அதற்கு பதில் எழுதவில்லை. பாலன் சொன்ன சமாதானங்கள் எதுவும் என் காதிலே ஏறவில்லை. யுத்த செய்திகள் யாருக்கப்பா சரியாக கிடைக்கிறது? எங்கேயோ ஒரு மூலையில் இந்தியாவிலே குடியிருக்கும் உன் காதலியின் குடும்பத்தார் யுத்த வெறியினால் எப்படி பாதிக்கப்பட்டார்களோ யார் கண்டது? சுதேஷாவின் மீது வீணாக ஆத்திரப்படாதே, நேரில் சென்று உண்மை நிலை அறிய வேண்டும் என்று பாலன் அடிக்கடி கூறினான். அவனது ஆறுதலால் உயிர் வாழ்ந்தேன். அவன் கூறியது உண்மைதான் என்பது போல அவளுக்கு நான் கடைசியாக எழுதிய கடிதங்கள் எல்லாம் எனக்கே திரும்பி வர ஆரம்பித்தன. யுத்தத்தினால் என் அன்புக்கரசியும் அவளது குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டு விட்டனர் என்பதை நம்பினேன். சுதேஷாவின் அன்பையும் காதலையும் சாதாரணமாக எடை போட்டு விட்டோமே என்று எனக்குள்ளாகவே வருந்தினேன். போர் முடிந்தது. எங்களையெல்லாம் மகிழ்ச்சியோடு ஊருக்கு அனுப்பினார்கள். நண்பன் பாலனையும் அழைத்துக் கொண்டு சுதேஷாவை பற்றி விவரம் அறிய புறப்பட்டேன். சுதேஷாவின் வீடு பூட்டப்பட்டு கிடந்தது. பக்கத்திலே விசாரித்தேன். அவர்கள் சொன்னார்கள் அவளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதென்று. என் மனம் சூன்யமாகிவிட்டது. மயக்கம் வரும்போல் இருந்தது. அவ்வளவுதான். கீழே சாய்ந்து விட்டேன். மயக்கம் தெளிந்து எழுந்தேன். பக்கத்திலே பாலன் இருந்தான். அவனை கேட்டேன், சுதேஷாவின் கணவர் யார் என்று. யாரிடமாவது விசாரித்தாயா என்று. விசாரித்து விவரம் அறிந்தேன் சுந்தர். சுதேஷாவுக்கு கணவனை தேடிக் கொடுத்ததே நீதானே என்றான் பாலன். நானா? இல்லை இல்லை, நீ இல்லை. நீ எழுதிய கடிதங்கள். கடிதங்களா? ஆமாம். தினம் ஒரு கடிதம் எழுதும்படி சுதேஷா உனக்கு எழுதினாள் அல்லவா? ஆமாம். அது ஏன் தெரியுமா? ஏன்? கடிதம் கொண்டு வருகிற அந்த தபால்காரனின் அழகை ரசிக்கத்தான். என்ன? ஆமாம் சுந்தர், அக்கம் பக்கத்தார் கூறிய உண்மை இது. தினந்தோறும் அந்த அழகும் வாலிபமும் இணைந்த தபால்காரனை சந்தித்த சுதேஷா தன் நிலை மறந்தாள். நீ அடிக்கடி கூறுவாயே இந்து பெண்ணின் தர்ம நெறியை பற்றி, அந்த நெறியில் இருந்தும் விழுந்தாள். அவ்வளவுதான். தபால்காரனுக்கும் சுதேஷாவுக்கும் கல்யாணம் முடிந்துவிட்டது. பாலன் அந்த செய்தியை கூறிய பிறகு உலகப்போர் இன்னும் முடியவில்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. பாலன் என்னோடு 2 நாட்கள் தங்கியிருந்தான். அவனும் போய்விட்டான். அவனது அத்தை மகள் அவசர அழைப்பு அனுப்பினாள் என்று. நான் என்ன செய்வேன்? என் கடிதத்தை சுமந்து வந்தவன் பெற்ற பாக்கியம் கூட கடிதம் எழுதிய நான் பெற முடியவில்லையே. அதிகமாக கடிதம் எழுதுவதிலும் இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. அப்போதே அந்த ஜெர்மானிய குண்டுகள் என் தலையில் விழுந்திருக்க கூடாதா என்று சுந்தர் கலங்கினான். இப்படியாக டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த கதையினை முடிக்கிறார். அதாவது, காதலர்களுக்கு இடையிலே ஒருவரை நாம் நியமிக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் இல்ல, எந்த காலத்திலும் இது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. காதலர்களுக்கு இடையிலோ அல்லது கணவன் மனைவிகளுக்கு இடையிலோ ஒருவர் நடுவில் வரும்பொழுது அவர்களோடு இங்க கணவனுக்கோ மனைவிக்கோ காதல் ஏற்பட அல்லது காதலனுக்கோ காதலிக்கோ காதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த பொய் உலகில் இந்த சமுதாய நிலை இப்படியாக இருக்கிறது. இதை அக்காலத்திலே டாக்டர் கலைஞர் அவர்கள் சிறுகதை மூலமாக உலகுக்கு கூறியிருக்கிறார். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.